ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி ஓவராலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸு. ஸோ வீடியோ காலையில் தான் வரும். ஸோ எல்லோரும் நல்லா ஹாப்பியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லீவு, லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பெருசாக கிடையாது. பட் நீங்கள் கமெண்ட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ப்ளீஸ் சஜஸ்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் குட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எஸ்ஐபியில் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதெல்லாம் நம்ம தான் ட்ராக் பண்ணணும். ஸோ எஸ்ஐபியெல்லாம் பார்த்தீங்கன்னா எது நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்லாம் கெஸ் பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னா நம்ம தான் ரிசர்ச் பண்ணி ஓனாட் எடுக்கிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஒருத்தர் சொல்லி வாங்குறது எப்போவுமே சரியாக இருக்காது. எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க அது நீங்களே பார்த்தீங்கன்னா ஓன் ரிசர்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டாடா டெக்னாலஜிஸ் பை பண்ணலாமா? இட்ஸ் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது டாடா டெக்னாலஜிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓவில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ 1000 கிலோ வந்துடுச்சு. 908 ரூபாயில் இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% ஏற்றிருந்தாங்க. இந்த வருஷத்தில் 24% மேலே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் லாஸ்ட் 1 இயர் டாடா டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது டாடா டெக்னாலஜிஸ் 54 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. அதனால இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும் டாடா டெக்னாலஜிஸில். இன்னும் இறங்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பட் வேல்யூஷன் இப்போ இருக்க ட்ரெண்டில் இதில் கை வைக்க முடியாது டாடா டெக்னாலஜிஸில். அதனால டாடா டெக்னாலஜிஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அப்டேட். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்துட்டு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு உமன் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிகவரி ஏஜெண்ட்டை அக்யூசஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹராஸ்மெண்ட்டோட பேசினது, நெக்ஸ்ட் ப்ரைவசி வயலேஷன் அப்படிங்கிற பேசிஸில். ஏன்னு பார்க்கும்போது இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட ஒரு ரிகவரி ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கினவங்கள்ட்ட அந்த லோனை திருப்பி வாங்குறது போயிருக்காரு. ஸோ அங்கே போனால் அது வேறு ஆள்கிட்ட நீங்கள் தான் லோன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி லோன் வாங்கினது வேற ஒரு ஆள், ஆனால் அவர் போய் கேட்டு தப்பாக ஹராஸ்மெண்ட்டாக பேசுனது வேற ஒரு ஆளாகி போயிடுச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டோட மாறி இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அந்த உமன் அதை லிங்க்டின்ல போட்டிருக்காங்க. அதுக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எதிர்வினைகள் வந்துகிட்டே இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் 935 ரூபாயில் இருந்துச்சு. அது இன்னும் டவுன் போக தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால ஸ்லோவாகவே இண்டஸ்இண்ட் பேங்க்கில் யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. ஓவரால் இண்டஸ்இண்ட் பேங்க் மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் அடி வாங்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி பற்றி கேட்டிருக்கீங்க. ஐடிசி ஷேர் இப்போ வாங்கலாமா இல்லை டிமர்ஜருக்கு அப்புறம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐடிசி இப்போ அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸ் ஐடிசி அப்படிங்கிற மொத்த கம்பெனியாட்டு இருக்குது. அதே இப்போ ஹோட்டல் பிஸ்னஸை தனியாக பிரித்து டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐடிசிலேருந்து ஹோட்டல் பிஸ்னஸ் தனியாக போயிடும். அப்போ ஐடிசியோட ஷேர் ப்ரைஸோட வேல்யூ குறைய தான் செய்யும் தவிர உடனெல்லாம் மேலே போக பாசிபிலிட்டிஸில். ஐடிசி ஹோட்டல் சப்போஸ் லிஸ்ட்டான உடனே மேலே போகவும் சான்சஸ் இருக்குது. அல்லது மார்க்கெட் வீக்காக இருந்தாங்கன்னா அதே ட்ரெண்டில் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. அந்த நேரத்தில் ஐடிசி ஹோட்டல்ஸ் மேலே போயிட்டு இப்போ அதை வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதனால தான் சொல்கிறது டிமர்ஜருக்கு முன்னாடியே வாங்குறது ஐடிசி பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். மேபி ஐடிசி அந்த ஷேர் ஹோட்டல் பிஸ்னஸ் தனியாக டிமர்ஜர் பண்ண வரைக்கும் ஐடிசி இறங்குமே தவிர ஐடிசி ஹோட்டல் அந்த ஷேர் ஒருவேளை மேலே போக சான்சஸ் இருக்குது. அதனால டிமர்ஜ் பிஃபோர் நீங்கள் கன்சிடர் பண்ணது பெட்டருங்கிறது என்னோட கருத்து ஐடிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட். ஸோ ஆக்சுவலி டிமார்ட்டை பற்றி கேட்குறீங்க ப்ரோ, அதை சொல்லுங்க நீ. ஸோ டிமார்ட் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். பட் ஆக்சுவலி இப்போ ரைவல்ஸ் அவங்களுக்கு நிறைய வராங்க. ஸோ டிமார்ட்டோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 3459 ரூபாயில் இருக்குது. 83 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. அது இல்லாமல் ப்ரைஸ் டு புக்லாம் 11 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. இப்போதைக்கு டிமார்ட்டில் கை வைக்க முடியாது. வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போலாம் கிடைக்குமா டிமார்ட்லங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். 3459 ரூபாயில் இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட 52 ஹை பார்க்கும்போது 5400 ரூபா மேலே இருக்குது. அதனால இப்போதைக்கு டிமார்ட்லேருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து டிமார்ட்டில். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஒய் ப்ரோ அந்த நாட்கோ ஃபார்மா கீழே விழுது அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே அது ஒரு பீக் லெவல் போயிட்டு மறுபடியும் போய் இறங்குனாங்க. அடுத்தது மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேலியே இறங்குறாங்க. அந்த ட்ரெண்ட் தான் நாட்கோ ஃபார்மில் இருக்குது. மேபி அடுத்து வர ரிசல்ட்ஸில் ஏதோ அடி வாங்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸ்லேயும் அடி உள்ள சான்சஸ் இருக்குது நாட்கோ ஃபார்மாவில். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம கன்சிடர் பண்ண ஃபார்மா செக்டரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நாட்கோ ஃபார்மா கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அதை ஸ்லோவாக யூஸ் பண்ண தான் பாருங்கள் நாட்கோ ஃபார்மாவில். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேல்யூஷன் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்குது. பி ரேஷியோ 13 15 தான் இருக்குது நாட்கோ ஃபார்மாவில். ரெட்டிஸ் 18 டைம்ஸோ 17 டைம்ஸோ இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு 3200 நியூ அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4000 ஷோரூம் மட்டும் அவங்களோட நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண இருந்தாங்க. இப்போ 3200 நியூ அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா
இம்ப்ரூவ் பண்ண இருக்கிறாங்க. அவுட்லெட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி அது மூலமாட்ட அவங்களோட சேல்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா கொடுத்த அப்டேட்டு. ஆர்இசி என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட ராஜ்கர் 3 பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அதை வந்து இன்கார்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாட்டு ஆர்இசி பவர் டெவலப்மெண்ட்டோட ஹோலி ஒன் சப்சிடியாட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நாப்தா கிராக்கர் ப்ராஜெக்ட் ஒடிசாவில் 61,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 61,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒடிசாவில் நடந்த அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா $44.5 பில்லியன் வந்து டிஃபெண்ட் ருபி, அதாவது $44.5 பில்லியன் வந்து ருப்பியை டிஃபெண்ட் பண்ண இருக்குது அக்டோபர் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியா கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி ஸ்பாட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $9.3 பில்லியன் இருந்திருக்கு. ஒன்றாவது ஹையஸ்ட்னு பார்க்கும்போது $35.2 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ ருப்பியும் பார்த்தீங்கன்னா 85 ரூபா தாண்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஹோண்டா நிசான் அந்த பொட்டன்ஷியல் மெர்ஜர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓவராலாட்டு குளோபல் லெவலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிஷன் இருக்க தான் செய்யுது ஆஃப்டர் த மெர்ஜருக்கு அப்புறம். இவங்க வந்து மெயினாக சொன்னது டொயோட்டாவுக்கு நாங்கள் காம்படிஷன் கொடுப்போம் இந்த மெர்ஜருக்கு அப்புறம்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இது காம்படிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. என் சீனிவாசன் இவர் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸோட MD and CEO இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேக் ஓவருக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவலும் கொடுத்தாங்க. இப்போ அதுலேருந்து அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆகிருக்காரு. ஓவரால் இது வந்து என் ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகி வந்து மினி பிரஸா அப்படிங்கிற ஒரு காரை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதோட நேம் வந்து பார்க்கும்போது செர்வோ அப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. ஸோ இது விரைவில் வரும். 1.8 lakhsல இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாருதி சுசுகி இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹோண்டா ஆக்டிவா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்கூட்டர் வந்து இந்த ரேஞ்சில் வர இருக்குது, விச் மீன்ஸ் 250 கிலோமீட்டர் ரேஞ்சில் வர இருக்குது, லோ பட்ஜெட் ப்ரைஸில் வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக தான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அந்த செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க 250 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுறது மாதிரி. HL என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து தேஜாஸ் MK1A அந்த டிஃபென்ஸ் ஹெலிகாப்டர் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு மார்ச் 2025 வந்து நாங்கள் வந்து டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. HFCL டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஹோசூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா HFCL கொடுத்த அப்டேட்டு. கவர்மெண்ட் வந்து அர்னிஷ் சாவ்லா வந்து ரெவன்யூ செக்ரட்டரியாட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது சஞ்சய் மல்கோத்ராவை RBIயோட கவர்னராட்ட அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க 3 இயர்ஸுக்கு. அதனால் இப்போ அர்னிஷ் சாவ்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ செக்ரட்டரியாட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓல்டாலியா வந்து அல்பானியாவில் அவங்களோட 100 மெகாவாட் ஸ்பிரிட்டாலா சோலார் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓல்டாலியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் டிவிடன் கொடுக்குற ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வேதாந்தா இருக்கிறாங்க. 8.50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாச்சு. அதே ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 அது ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேசாகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்லியிருக்கிறது டிசம்பர் 27 ஆயுஷ் வெல்த்னஸ் பார்த்தீங்கன்னா போனஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1:2 அந்த ரேஷியோவில் வந்து இஷ்யூ பண்ண இருக்கிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 26 பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் இவங்க வந்து ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்காங்க. போனஸ் இஷ்யூ கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. 8:10 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 26 இவான்ஸ் எலக்ட்ரிக் வந்து 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் மீன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அனுப்பம் ஃபின்சவ் இவங்களோட போர்டு வந்து ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி $1.75 பர் ஷேருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெக்கார்ட் டேட்டும் டிசம்பர் 27 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அனுப்பம் ஃபின்சவ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.